இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பார்பிக்காக நான் கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரிட்ஜு செஞ்சுருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜ் பார்க்குறீங்களா? அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே செய்யறதுக்கு கூட நான் திங்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணும்போது பாருங்கள். இப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜு ஃபஸ்ட்டு ஃபால் நான் காமிச்சிடுறேன். நாங்கள் இதோ பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தாலே தெரியும், இந்த டவ் சோப்பு டப்பா வச்சு செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இருக்கிற கண்டெய்னர் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ஒரே கண்டெய்னர் தான். இது ரெண்டுமே ஒரே இதில் இருந்துச்சு. இதில் வந்து அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதுலேருந்து பாட்டம்லாம் அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து அந்த டிசைன் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்த மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து எதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மில்கி பிக்கீஸ்லாம் வந்து பிஸ்கெட்ஸ், நார்மலாக பிஸ்கெட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் திருப்பி எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ சில்லுன்னு இருக்க வேணும்னா இதுக்கு மேலே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் பார்த்துட்டிங்களா? இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற திங்ஸ்லாம் பார்த்துருங்க. ஃப்ரிட்ஜ் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் இந்த கண்டெய்னரில் வைக்க போகிற திங்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடலாம். ஸோ இந்த சின்ன சாக்லேட் செஞ்சுருக்கேன் நான். அது என்னென்னா, ஒரு சாக்லேட் கவரில் வந்து அந்த சாக்லேட்டோட பேர் மட்டும்தான் எழுதியிருந்துச்சு. அதுக்கு மேலே சின்னதாக இந்த மாதிரி ஒன்று எழுதியிருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கட் பண்ணி கார்ட்போர்டில் ஒட்டியிருக்கேன். கார்ட்போர்டு வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ இது மட்டும் போட்டுக்கலாம். சாக்லேட்ஸ் வந்து அவ்வளோவா செய்ய முடியல காய்ஸ்னே. எங்கள் வீட்டில் சாக்லேட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சாக்லேட்ஸ் அதிகமாக வாங்கினதுக்கப்புறம் ஒரு 4-5 சாக்லேட்ஸ் செய்யலாம். இப்போதைக்கு என்னால் ஒரு சாக்லேட்ஸ் தான் செய்ய முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது வந்து உள்ள கீழே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் அந்த கீழே வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம்னு பார்க்கலாமா? மில்க் பாட்டில். இந்த மில்க் பாட்டில் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? இந்த என்னென்னா, இந்த 2 சைடு ஒட்ட வச்சு இந்த மில்க் பாட்டில் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கே ஒட்டியிருக்கேன். இதில் வந்து இங்கே ஒட்டியிருக்க தெரியுது, இதில் வந்து இந்த சைடு ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த சின்ன மில்க் பாட்டில், இது வந்து பெரிய மில்க் பாட்டில். க்யூட்டாக இருக்கா? அதை உள்ளே வச்சிடலாம். வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த சின்ன கண்டெய்னர் மேலே இருக்கிறது அதில் மேலே வந்து என்ன வைக்க போகிறோம் பார்க்கலாமா? இப்போ இந்த மேலே வந்து இந்த 3 ஜூஸ் பாட்டில்ஸ், இந்த 3 ஜூஸ் கிளாஸஸ் மாதிரி இருக்கிறத வைக்க போகிறோம். இது வந்து ஒரு பிக்சர், ஒரு இதிலேருந்து கட் பண்ணியிருக்கேன், ஒரு அட்டையிலேருந்து கட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே நல்லா தெரியுதா? ஸோ இப்போ இது வந்து என் பார்பிக்கு நான் செஞ்ச ஃப்ரிட்ஜு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது காமிக்க மாட்டேன் பாட்டில். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா எப்படி செஞ்சுருப்பேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த பாட்டில் பார்க்குறதுக்கு அப்படி நெஸ்பான் பாட்டில் மாதிரி இருக்கா? இது எப்படி செஞ்சேன்னா, அந்த பிஸ்லேரி பாட்டில் இருக்கும்ல, அதில் அந்த சுற்றி ஒன்று போடுவாங்கள்ல, அதில் அந்த பிஸ்லேரின்ற வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எழுதியிருக்கேன். ஏதோ எழுதியிருக்கேன். அந்த பிஸ்லேரின்றத இது மட்டும் அப்படியே ஸ்டிக் பண்ணியிருக்கேன், ஃபெஃபிஸ்டிக் போட்டு. இது எப்படி செஞ்சேன்னா, இங்கு பில்லர் இருக்கும்ல, வேஸ்ட்டான இங்கு பில்லர் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அதை வந்து இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே பாட்டம்லேயும் கட் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதையும் வச்சிடலாம். ஐஸ் வாட்டர் வந்து மேலே இருக்க கண்டெய்னர் போயிடலாம். மேலே இருக்க கண்டெய்னர் வந்து மில்கி பிக்கீஸ். இந்த மில்கி பிக்கீஸ் வந்து மில்கி பிக்கீஸ் கவர், ஒரு கவரில் இந்த மாதிரி 2 சைடு போட்டிருக்கோம். அது இதே மாதிரி தான், அந்த சாக்லேட் எப்படி பண்ணணும் அதே மாதிரி அதை மட்டும் கட் பண்ணி ஒரு அட்டையில் ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம மேல் கண்டெய்னரில் வைக்க போகிறோம். ஏன்னா நான் சொன்னேன்ல, பிஸ்கெட்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தால் ரொம்ப சில்லுன்னு ஆகிடும், அதனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் காமிச்சால, அந்த ஜூஸ் வந்து இதை வச்சு தான் செஞ்சுருக்கோம். இது வந்து சின்னது, இது பெரியது. ஸோ அவ்வளோதான். பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, இல்லை இந்த ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா? நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிட்டு என் பார்பிக்கு நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ பாய் காய்ஸ். ஏன் நான் வந்து இதை கவர் பண்ணேன்னா, என்கிட்ட சார்ட் பேப்பர் இல்லை, அதனால நான் கவர் பண்ணேன். இனிமேட்டு தான் போய் அந்த கலர் ஷீட்லாம் வாங்கினேன். ஸோ அதனால தான் கவர் பண்ணல. பாய்.